அமெரிக்காக்கு என்னதான் ஆச்சு அந்த சீரீஸ்ல? இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவோட புது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். விமானத்த எடுத்து பறந்து அப்படியே ஜெர்மனில நடக்கிற முனிச் கான்ஃபரன்ஸுக்கு போலாமா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு கோளாறு காரணமா திரும்ப வந்து அமெரிக்காலயே தரையிறங்கி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, எமர்ஜென்சி அப்படிங்கறத சொன்னாலும், அதுக்கு அடுத்தடுத்த செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா, கண்ணாடியில கிராக் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வந்து நாங்க டவுன் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த விபத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, காமன் ஆயிட்டே இருக்கு. அதுவும் தலைவர்கள் அப்படிங்கும்போது, அச்சச்சோ! அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சது. இதுக்கு காரணம் இவங்களா? அதுக்கு அவங்களா? அப்படிங்கிற போல கை காமிச்சுருவாங்களா? அப்படின்ற பதட்டங்கள் இருக்கு. ஆனா மிக பெரும் போர்லாம் வந்துரும் இந்த காரணத்தினால. அது ஒரு ரீசனா இருக்கனால, அமெரிக்காக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அமெரிக்கால தொடர்ந்து இது போல அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல இன்னொரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு உட்பட்ட விமானம். நேரா மாஸ்கோக்குள்ள பறந்திருக்கு. எல்லாரும் "அடடே! என்னமோ பறக்குது" அப்படிங்கிறதுல பார்த்திருக்காங்க. டிப்ளோமசி அப்படிங்கிற பலரும் பார்த்திருந்தாங்க. கடைசியில பார்த்தா அலெக்சாண்டர் அவர்கள் இந்த ரஷ்யா எக்ஸ்சேஞ்ச் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது இல்லையா? ஸோ அதுல ரஷ்யாவோட அலெக்சாண்டர் அவர்கள வந்து பாத்தீங்கன்னா, திரும்பவும் ரஷ்யாகிட்டயே ஒப்படைச்சிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற ஃபிளைட் ரேடார்லாம் இனிஷியலா நியூஸஸ் வந்துட்டு இருந்தது. கடைசியில பார்த்தா அதுல வந்து இறங்குனது அலெக்சாண்டர் அவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சோ அவர் வந்துட்டாரு, ஃபேமிலியோட ரீயூனைட் ஆயிட்டாரு அப்படிங்கறத ரஷ்யா தரப்புல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்பதான் சில விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட பேசிக்கிறாங்க. அதுலலாம் எந்த ஒரு சேஞ்ச் இல்ல. உக்ரைனை பத்தியும் பேசிக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் பேசிக்கிறாங்க. ஆனா நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நெகோசியேஷன்ல இன்னும் ஆரம்பிக்க கிடையாது. அதுக்கான ஒரு படிய எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு போயிருக்கிறாரு. அந்த டைம்லயே பைலேட்டரல் டாக்ஸ் இது போல பல விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பேச்சு பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா மேடையிலேயே நம்ம பிரதமர் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரதமரும் வரவேற்பு தெரிவிச்சுக்கிறார். பேசி தீர்த்தீங்கன்னா சந்தோஷம் தான் அப்படிங்கிறது போல. ஏன்னா சாங்ஷனை போட்டு ரொம்ப போஸ்டர் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இப்போ நம்மளுக்கு அதாவது நம்ம இரு நாடுகளோட உறவுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா F-35 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுபோல சில தொழில்நுட்ப எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். பட் அதெல்லாம் நம்ப முடியுமா? கையெழுத்து போட்டா இழுத்து அடிப்பாங்களே அமெரிக்கா அப்படின்னு போல இருக்கு. இதுல ஒரு டீலிங் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேல அமெரிக்கா அப்படின்னாலே டெக்னாலஜி டிரான்ஸ்பர் எல்லாமே இந்த தேதிக்குள்ள இந்த தேதிக்கு முன்னாடி நடந்ததுனாதான் இந்த ஒப்பந்தம் செல்லும். இல்லைன்னா இந்த ஒப்பந்தம் ஸ்கிராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறமா பணம் கொடுக்கற இதெல்லாமே ஆஃப்டர் தான். பிஃபோர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்விஃப்ட்ல இருக்கிறோம். பணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாலர்ல வந்து பண்ணி வச்சிருக்கிறோம். இவங்க நினைச்சாங்கன்னா சாங்ஷன் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். நம்ம ஏதாவது விளையாட்டு பண்ணணும். ஆல்ரெடி அவங்களுக்கு தான் இது இருக்குதே. அதனால என்ன பிரச்சனை? டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் காசு வாங்கிங்க அப்படிங்கிறது போலதான் இதுக்கு மேல மேற்குல இருக்கக்கூடிய டீலிங்லாம் இருக்கணும். அதுவும் குறிப்பா அமெரிக்கா கிட்ட டீல் பண்ணாலே அது வராது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. அது செத்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயமே வரும். அந்த மாதிரி நடக்குது. இந்த இன்ஜின்ல இருந்து எல்லாமே பார்த்தாச்சு டெக்னாலஜி டிரான்ஸ்பர்லாம். ஏன்னா ஒரு அதிபர் மாதிரி இன்னொரு அதிபர் வந்துட்டா கூட அது நடக்குமா அப்படிங்கிறது ஆச்சரியம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். F-35 ஆஃபர் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் Su-57க்கு ஆஃபர் மேல் ஆஃபர். Su-30 ரக விமானம் செய்றீங்களே அங்கேயே செஞ்சுக்கலாம். எக்ஸஸ் அவங்க உள்நாட்டிலேயே ஃபுல்லா செஞ்சுக்கலாம். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னு பெரும் ஆஃபர் ரஷ்யா தரப்புல வந்திருக்கு. அடுத்த ஜெனரேஷன் விமானம் 5th ஜெனரேஷன் விமானம் இந்தியா எந்த விமானத்தை வாங்குறாங்களோ அந்த டீம்ல இருக்க போறாங்க அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய விஷயமா. அதுக்குதான் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இரு தரப்புலயும் ஆஃபர் மேல ஆஃபர் வச்சுக்கிட்டு இருக்காங்களா இந்தியா வாங்குறதுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ரஷ்யன் விமானங்கள் வந்து பெருமளவுல நம்ம ட்ரெயின் ஆயிருக்கோம். ஆல்ரெடி நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணியிருக்கோம். சோ அதை தொடர்ந்து செய்யும்போது பெருமளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அமெரிக்கா அப்படின்னாலே F-35னாலே ரொம்ப ரோதனை பிடிச்ச விமானம். அதுவும் செலவுலாம் வந்து பாத்தீங்கன்னா பேர்டு ஸ்ட்ரைக் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சிங்கப்பூர்ல பார்த்தோம். ஒரு பேர்டு ஸ்ட்ரைக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த விமானத்தை ரெடி பண்ண முடியாது. அந்த விமானத்தை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது அது போட்டுட்டு காயலாங்கடையில மட்டும் புதுசு தான் வாங்கிக்க முடியும். அதாவது இந்த விமானத்தை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதுலாம் மிக பெரும் தலைவலி. அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் F-35க்கு யோசிப்பாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா நாட்டோ நாடுகள்னாலயே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அதெல்லாம் மேனேஜே பண்ண முடியல. பறக்க வைக்கிறதுக்கே ரொம்ப அது வாங்கினோம்னா ஷோகேஸ் மியூசியம்ல வச்சு தொடச்சு பாத்துக்கலாம். அது இந்த பெங்களூர் ஏர் ஷோலயே பாத்துக்கலாம். Su-57 வந்துதா டேக் ஆஃப் பண்ணாங்களா, சுத்தி காமிச்சாங்களா, விளையாட்டு பண்ணி காமிச்சாங்களா, எல்லாம் பண்ணிக்கலாம். அது ஒரு எப்படி சொல்றது ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு டூ வீலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதே
சொகுசு கார் அமெரிக்கான்றது சொகுசு காரை சொகுசான இடத்துல தான் போறதுக்கு பயன்படுத்திக்க முடியும். அவ்வளவுதான் F-35 மத்தபடி எதுவும் இல்ல. அது எதுக்காக இருக்கு? சும்மா வச்சு அளவு பார்த்துக்கலாமே தவிர யூஸ் பண்ண முடியுமா? பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டே இருந்தா அந்த அளவுக்கு வந்து அதை மெயின்டைனுக்கு காசு நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. நம்ம அரசாங்கம் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்றதெல்லாம் பார்த்தலாம். இப்போ 2வது வந்து பாத்தீங்கன்னா அதானி அவர்களை பத்தி பேசிக்கிறீங்களா அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் இருந்தது. அதை பத்தில எதுவும் பேசல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 26/11 நம்ம நாட்டுல மும்பை தாஜ் அட்டாக் நடந்தது இல்லையா, தீவிரவாத தாக்குதல். அதுக்கு தலைமை தாங்கிய ராணா, சோ அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால பதுங்கி இருந்தாரு. இப்போ அது எக்ஸ்ட்ரடைட் பண்றதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து ஒத்துக்கிட்டாங்க. சோ இதுக்கு அப்புறம் அவர் கைதியா பாவிச்சு நம்ம கிட்ட அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. இத்தனை நாள் ஆயிருக்கு பாருங்களேன். காலம் கனிய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நடந்த அட்டாக்கு. சரி ஓகே. ஏதோ இப்பவாச்சு அறிவு வந்திருக்குதே அமெரிக்காக்கு அப்படிங்கிற சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். மத்தபடி இது இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் ரூட்டுங்க. வர்த்தக பாதை. இந்தியா, இஸ்ரேல் வழியா வந்து பாத்தீங்கன்னா நேரா ஈயூக்கு போகக்கூடிய அந்த வர்த்தக பாதையை வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் செய்யறதுக்கான வேலையை பார்க்கணும். ஏன்னா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாம அது கவுண்டர் பண்றதுக்கு நம்ம இந்த வழியா மிடில் ஈஸ்ட் காரிடோர சீக்கிரமா எனேபிள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து இருக்கு. 2வது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகா மேக் இந்தியா கிரேட் அகைன். கிரேட்டா இருக்கிறதுக்கு இவனு விட மாட்டானுங்க. பட் இருந்தாலும் வந்து மேக் இந்தியா கிரேட் அகைன் அப்படிங்கிறது மேக் அமெரிக்கா கிரேட் அகைனோட சேர்ந்து செயல்படும் போது மிகச்சிறப்பா இருக்கும். மிக அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நடக்குதா அப்படிங்கிறது போல பார்க்கலாம். ஏன்னா திரும்பவும் மேக் ஜெர்மனி கிரேட் அகைன் அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல். திரும்பவும் ஆப்கானை சேர்ந்த 26 வயசு ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஏறி எக்ஸலரேட்டர் அழிச்சிருக்கிறாரு. மக்கள் நடக்கும் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ராம் பண்ணிக்கிறாரு. இந்த ட்ரோன் ராமிங் பத்தி பேசணும்னு பார்த்தா இப்ப கார் ராமிங் பெருமளவுல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கு. சரி, இங்கதான் இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு பார்ல எவனோ கிரினேட கழட்டி தூக்கி வீசிட்டு போயிருந்துக்கிறாங்க. அதனால பல நபர்கள் இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. போக ஆப்கானிஸ்தான்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஆப்கானிஸ்தானோட கவர்மெண்ட் பில்டிங் வெளியே காபூல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வெடி விபத்து நடந்திருக்கு. இதுல ஒரு நபர் இறந்துட்டாங்க. 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற போல தகவல்கள்லாம் வருது. அப்புறம் மெயினான மேட்ரிக்கே வந்துரும். அதாவது ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்கள் இருக்கும் போதே மேடையில பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த நெகோசியேஷனை பத்தி. அதாவது நெகோசியேஷன் இன்னும் ஆரம்பிக்க கிடையாது. அதுக்கான படிகள் எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நேரா பாத்துக்குவாங்க, பேசிக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஜேடி வான்ஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அமெரிக்காவோட துணை அதிபர். அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, நெகோசியேஷன்ல ஃபேரான டேர்ம்ஸ் எதுவும் எட்டப்படல அப்படின்னா அமெரிக்கா ட்ரூப்ஸ் அனுப்புவோம். 2வது சாங்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கறத திரும்பவும் ரீட்ரேட் பண்ணிருக்கிறாரு. அதாவது விடுறதுக்கும் மனசு இல்ல, ஆஹ் பிடிச்சுக்கவும் முடியல அப்படிங்கிறது போலயா அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் முனிச் கான்பரன்ஸுக்காக ரொம்ப அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகி ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி போலாண்ட்ல வந்து பேசிக்கிறாரு. என்னங்க இப்படிலாம் பேசிக்கிறாங்க, இப்பெல்லாம் ஒத்துக்கூடாதுங்க. டஸ்க் அவர்களே பாருங்க என்ன ஏது அப்படிங்கிறது போல டஸ்க் அவர்கள் கிட்ட தனியா பேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட முனிச் கான்பரன்ஸ்க்காக போயிட்டு இருக்காரு. அப்போ என் தலைவர் எப்பவும் போல விளாக் எடுத்துக்கிறாரு. அந்த விளாக்ல வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து முன்னேறி இருக்கிறாங்க நம்ம பசங்க. அது எந்த இடம்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படிதான். சரி ஓகே. எந்த இடம்னு கரெக்டா சொல்ல முடியாதுங்க. சேஃப்டி காரணங்கள்னால. ஸ்லாவா உக்ரைன் நீங்க முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத என் தலைவர் இப்பவும் பாருங்க எந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம தங்கு தடை இல்லாம இப்பவும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் இருக்கிறாரு. உக்ரைனின் வீரர்கள் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். கமான் சியர் அப் பாய்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உக்ரைனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. அமெரிக்கா உதவலினாலும் யூரோப்பியன் யூனியன் உதவிய உக்ரைனை ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுக்கு மேல முனிச் அக்ரிமெண்ட் போறாங்க. போய் உட்காந்து பேசி என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கு இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.